ஒரே கோவிலில் வணங்கப்பட்டு வரும் 108 அம்மன் சிலைகள் அரைக்காசு அம்மன் ஆலயத்தில் காண கிடைக்கும் ஆச்சரியங்கள். மர்மம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் ரத்தினமங்கலம் என்கிற பகுதியில் அமைந்திருக்கும் அரைக்காசு அம்மன் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றதாக பேசப்படுகிறது. இந்த ரத்தினமங்கலத்தில் குபேரன் மற்றும் லக்ஷ்மி இணைந்திருக்கும் ஆலயம் பற்றி நாம் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம். இந்த கோவிலுக்கு எதிர்ப்புறத்தில்தான் அரைக்காசு அம்மன் என்கிற ஆலயம் அமைந்திருக்கிறது. அரைக்காசு அம்மன் 108 அம்மன் பீடம் என்பதாக இந்த கோவில் அழைக்கப்படுகிறது. அரைக்காசு அம்மன் என்று ஏன் பெயர் வந்தது என்பதற்கு ஒரு விளக்கமும் கொடுக்கப்படுகிறது. புதுக்கோட்டை மன்னருக்கு எந்த ஒரு காரியங்கள் செயல்படுத்தணும்னாலும் அந்த மன்னர் அந்த அம்பாள்கிட்ட உத்தரவு கேட்டு தான் அவர் செயல்படுத்துவார். அந்த மாதிரி சமயத்தில் அவரோட அரண்மனையிலேருந்து அவருக்கு உரிமையான சொத்து பத்திரம் ஒன்று காணாமல் போயிடுது. நீண்ட நாளாக தேடி கிடைக்காம இருக்கும்போது அந்த மன்னர் மனம் கலங்கி அவரோட குலதெய்வமான அந்த பிரகதாம்பாள் அம்மனை இப்போ எப்படி நம்ம மஞ்சளில் பிள்ளையார் பிடிக்கிறோமோ அந்த மாதிரி வெள்ளத்தை பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வச்சு அந்த அம்பாளை வேண்டிக்கிறாரு. என்னோடய பத்திரம் தொலைஞ்சு போயிருந்தால் எனக்கு திரும்ப கிடைக்கணும், இல்லை எங்கேயும் நான் மறதியாக வச்சுருந்தேன்னா எனக்கு ஞாபக சக்தி கொடுங்கம்மா, இந்த பத்திரம் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுடைய சக்தியை எல்லா மக்களுக்கும் நான் தெரியப்படுத்துறதுக்காக எனது நாட்டு மக்கள்லாம் பயன்படுத்துகிற நாணயத்தில் தங்களுடைய உருவத்தை அச்சடித்து நவராத்திரி தோறும் வர்ற பக்தர்களுக்கெல்லாம் அந்த நாணயத்தை நான் தானமாக வழங்கி வருவேன் அப்படின்னு அம்பாளை வேண்டிக்கிறாரு. அவரோட வேண்டுதலுக்கு இறங்கின அந்த அம்பாள் அவரோட கனவுல போய் காமிச்சு கொடுக்குறாங்க எங்கே இருக்குது அந்த பத்திரம் அப்படின்னு. நீண்ட நாளாக கிடைக்காத பத்திரம் கிடைச்ச உடனே அந்த மன்னரும் சந்தோஷப்பட்டு இப்போ எப்படி நம்ம 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா நாணயங்கள் பேர் சொல்லி பயன்படுத்துகிறோமோ அதே போல் அந்த காலத்தில் பயன்படுத்துகிற நாணயத்தோட பேர் காலனா, அரையனா, முக்கானா, உரணான்னு சொல்லுவாங்க. அப்போ அரை வடிவ காசில் இந்த அம்பாள் உருவத்தை அச்சிட்டு வெளியிட்டதுனால இந்த அம்பாளோட பேரு மருவி பிரகதம்பாள் என்ற அரைக்காசு அம்மன். லக்ஷ்மி குபேரர் ஆலயத்தில் தங்கத்தாலான டாலர் ஒன்று காணாமல் போய்விட்டதாகவும் அரைக்காசு அம்மனுக்கு வேண்டிக் கொண்டதை தொடர்ந்து அந்த டாலர் மீண்டும் கிடைத்ததாகவும் ஒரு பின்னணியை சொல்கிறார்கள். முதல்ல அப்போ தான் குபேரனுக்கு கல்யாண வைபவம் நடந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா டாலர் மிஸ் ஆயிடுச்சு. என்னடா ஃபஸ்ட்டு கல்யாணத்தில் இப்படி டாலர் மிஸ் ஆயிடுச்சு சொல்லி வருத்தப்பட்டு ரொம்ப நேரம் தேடணும், கிடைக்கல. அப்போ நான் அரைக்காசு அம்மன் நிறைய கேள்விப்பட்டதுனால நான் என்ன பண்ணோம், அப்போ அரைக்காசு அம்மனை வேண்டினோம், இந்த டாலர் செயினை எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா உன்னோட சிலையை நாங்கள் இங்கே பிரதிஷ்டை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டே நிற்கிறோம். திடீர்னு பார்த்தா ஒரு சின்ன பையன் வரான், வந்து சொல்கிறான், சார் இந்த செயின் யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க, நான் பூலேருந்து எடுத்தேன், இது யார் செயின் பாருங்கள், குப்பையில் போய் கொட்ட போனேன், கொட்டில் பார்த்தா பூவில் வந்து இந்த செயின் இருந்துச்சுன்னு சொன்னான். பார்த்தா வேண்டின அடுத்த செகண்டே வந்து அவன் சொல்லிட்டு ரொம்ப உடனே என்ன பண்ணோம், சரி கண்டிப்பாக அந்த சிலையை நம்ம இங்கே பிரதிஷ்டை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வேண்டி திரும்பி பார்க்குறோம். அந்த குபேர சிலை எந்த சபதி அடித்து கொடுத்தாரோ அந்த சபதி கரெக்டாக அவளும் உள்ளே வர்றாரு. அப்புறம் அவர்கிட்ட சொன்ன வர ஜூலை 17 ஆடி 1 வருது 2005 அன்றைக்கி வந்து அரைக்காசு அம்மனை நம்ம பிரதிஷ்டை பண்ணலான்னு வச்சுருக்கோம். ஆனால் 13 நாள் தான் டைம் இருக்குது, பரவாயில்ல நீங்கள் சிலையை வந்து ரெடி பண்ணிடுங்க, ஆடி மாதம் அம்மனை வச்சா விசேஷம் சொன்னோம். அவர் கரெக்டாக பார்த்திங்கன்னா 5 நாளில் ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. ரெடி பண்ணி கொடுத்தோட்டி வழக்கம் போல் ஜலவாசியம் தானிய வாசியம் எல்லா வாசியம் வச்சு அதுக்கப்புறம் ஜூலை மாதம் 17ஆம் தேதி அதாவது 2005 ஜூலை 17 ஆடி 1 முதல்ல சின்னதாக இந்த இடத்துல வந்து கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணோம்.